மகள் திருமேனி லேட்டஸ்டா கொடுத்த இன்டர்வியூல விடாமுயற்சி பத்தி சில தகவலை ஷேர் பண்ணியிருக்காரு. நான் மீகாமன் படம் பண்ணும்போதே அஜித் சார் கூட படம் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஆனா சில காரணத்தினால அது அப்போ நடக்கல. நான் பெரிய ஸ்டார் வச்சு படம் பண்ணணும்னு விடாமுயற்சி படத்துக்கு பிறகு ஆசைப்படுறேன். எனக்கு பெரிய ஸ்டார் கூட படம் பண்றதுனால படத்தோட குவாலிட்டியில காம்ப்ரமைஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்துல நம்பிக்கை இல்ல. அஜித் சார் என்ன முதல் தடவை மீட் பண்ணும்போது சொன்ன விஷயம், மகள் நம்ம கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியில வந்து ஒரு படம் பண்ணுவோம்னு சொன்னாரு. நான் ஆடியன்ஸோட புத்திசாலித்தனத்தை லாஜிக் இல்லாத காட்சிகளை எடுத்து இஷ்டத்துக்கு பயன்படுத்த விரும்பல. விடாமுயற்சி படம் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம். அதுல திணிக்கப்பட்ட மசாலா மோமெண்ட்ஸ் இருக்காது. அஜித் சார் மாதிரி ஒரு பெரிய ஸ்டார் வச்சு மசாலா மோமெண்ட்ஸ் இல்லாத படத்தை இயக்க இயக்குனர்கள் விரும்பும்போது அவரே அது மாதிரி படம் பண்ணணும்னு நினைக்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இந்த படத்தோட ஷூட்டிங் நாங்க போன வருஷம் ஜனவரி மாசமே முடிக்க திட்டம் போட்டிருந்தோம். படத்தையும் மே மாசம் அஜித் சாரோட பிறந்த நாளைக்கு ரிலீஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருந்தோம். ஆனா அசர்பைஜான்ல இதுவரை இல்லாத அளவுக்கு பனிப்பொழிவு இருந்துச்சு. எல்லாம் சரியாக 3 மாசம் ஆயிருச்சு. அடுத்து அஜித் சாரும் ஆதிக் படத்துல ஜாயின் பண்றதும் அவரோட ரேஸ்க்கான வேலைகள்ல கலந்துக்க போறாருன்னு எங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அதனால அதுக்கு ஏத்தாப்புல நாங்க மறுபடியும் ஸ்கெட்யூல் மாத்தி அமைச்சோம். அதே மாதிரி இந்த தாமதம் எங்களுக்கு உதவியாவும் இருந்துச்சு. ஏன்னா கதையில 2 காலகட்டம் வருது. அதுக்கு ஏத்தாப்புல அஜித் சார் உடம்பும் குறைச்சிருந்தாரு. அவரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் பொறுத்து நான் ஆக்ஷன் காட்சியில எந்த ஒரு மாற்றமும் பண்ணல. காரணம் அது எல்லாமே சரியா வந்திருக்கு. விடாமுயற்சி படம் யதார்த்தமான ஆக்ஷன் த்ரில்லர் படமா இருக்கும். ஆடியன்ஸ் யாரும் முன்னாடியே வேற எதையும் படத்துல எதிர்பார்க்காதீங்க. ஆனா கண்டிப்பா இந்த படம் என்கேஜிங்காவும் ஒர்த்தான படமாவும் இருக்கும்னு நான் உறுதியா சொல்றேன்.